நிறைய பேர் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இதுதான் பாருங்கள். எல்லாம் கரெக்டாக தான் நம்புகிறாங்க. இயேசு தேவனுடைய குமாரன், அவர் வந்தார், அற்புதம் செஞ்சார், சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார், விசுவாச பிரமாணம் அது அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சபையில். நல்லது. ஆனால் செயலில் வரணும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவர் ஆகிட்டீங்களா? ஏன்னா அதுக்கு தானே மரித்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறதுக்கெல்லாம் அதான் அப்போ தான் ஒன்றும் ஆகாது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் ஆண்டவர் ஆகி அவர் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் நடத்தினா தானே வாழ்க்கை மாறப்போகுது. இருக்கீங்களா? அதே மாதிரி தான் சிலர் பாருங்கள், சிலர் ரட்சிப்புக்குள்ளே வர்றதில்லை, ஆனால் விசுவாச பிரமாணத்தை சொல்கிறாங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, அது எங்கேயோ கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறாங்க. அது போதும் எனக்கு, அது மோட்சத்துக்கு போகிறதுக்கு போதும், அது எனக்கு கிறிஸ்தவன் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கிறிஸ்தவ கொள்கை இருக்குது உங்களுக்கு. இன்னும் மெய்யான கிறிஸ்தவனா மாறலை. எதுக்கு மரிச்சார்? என்னை ஆண்டு கொள்ளும்படியாக, எனக்கு ஆண்டவராகும்படியாக, என்னுடைய பாவங்களை மன்னித்து என் உள்ளத்தில் வாழும்படியாக, என் உள்ளத்தை பாவங்களை கழுவி எனக்குள்ளே ராஜாவை வீற்றிருக்கும்படியாக தான் மரிச்சார். அது ஆக்கலன்னா நான் அவர் அப்படி பண்ணாருன்னு சொல்லி எனக்கு அவர் செத்தார் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதனால் சிலர் ரட்சிப்புக்குள்ளேயே வர்றதில்லை, வெறும் அந்த கொள்கை அளவில் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் நான் நம்புகிறேன், அவன் கிறிஸ்டியன், நான் இதெல்லாம் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பிரயோஜனம் இல்லை, அது எங்கேயும் கொண்டு போகாது. சிலர் ரட்சிக்கப்பட்டுறாங்க, ஆண்டவர் ஆக்கிடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது வரைக்கும் உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் மற்ற வாழ்க்கையின் எல்லா காரியங்கள்லையும், அது எதுவாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, செழிப்பாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், எல்லா தங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் இந்த விதமான விசுவாசத்தை காண்பிப்பது கிடையாது. செயல்பாடோடு கூடிய விசுவாசத்தை காண்பிப்பது கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துட்டிங்கன்னா நிறையா நல்ல இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் பெரியவர். அது தெரியுங்க. நீங்கள் எப்படி? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சத்தமாக அவர் சொல்லுவாங்க, அல்லேலூயா, கர்த்தரால் கூடாது. அவங்க வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ அவராங்க சும்மா அப்படி தான் சொல்லுவார், கர்த்தர் பெரியவர் தான், ஆனால் இங்கே ஒன்றும் சமையலே ஆக மாட்டேங்குது, அதை கேளுங்க அவர்கிட்ட கொஞ்சம். கர்த்தர் பெரியவர் தான், ஆனால் வாடகை 3 மாதமாக பாக்கி காலி பண்ண சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் பெரியவர் தான், பிள்ளைக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை. கர்த்தர் பெரியவர் தான். இவர் கேட்டால் என்ன சொல்கிறார்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இவங்க பிரச்சனை என்னன்னா, இது இதெல்லாம் நம்புகிறாங்க, உண்மைதான், ஆனால் இதை சரியான விதத்தில் செயல்படுத்துறது கிடையாது. செயலளவில் விசுவாசம் இல்லை, விசுவாசம் முழுமையானதில்லை, விசுவாசம் செத்ததாக இருக்கிறது, அது செயல்படாததாக இருக்கிறது. காயின் செல்லாதது போல் இவங்க இவ்வளோ நம்பியும் வாழ்க்கையில் அது செல்லுபடி